வணக்கம். தமிழன் செய்தி காலம். மலேசிய நாட்டில் 7 வருடங்கள் பணியாற்றியவர் சொந்த ஊர் செல்ல வேண்டுமென கேட்டதால் பாஸ்போர்ட்டை பிடுங்கிக் கொண்டு சம்பளம் வழங்காமல் சித்திரவதை. மகனை மீட்டுத்தர பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நெய்வாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவரது மகன் சக்திவேல் 34 வயதாகும். இவர் சிவகங்கை இளையான்குடியைச் சேர்ந்த ஏஜென்ட் ராம்நாத் என்பவர் மூலமாக கடந்த 2015ஆம் ஆண்டு மலேசியா சென்று அங்கு புகாரி என்பவர் உணவகத்தில் பணியாற்றி வந்தார். மாதம் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததோடு அவ்வப்போது குடும்பத்திடம் போனில் பேசி வந்தவர் 2022ஆம் ஆண்டு முதல் சொந்த ஊர் திரும்ப வேண்டுமென வேலை பார்த்த முதலாளியிடம் தெரிவித்த போது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்து கொண்டு அதனை திருப்பி கேட்டால் அதில் இருந்து சம்பளம் கொடுக்காமல் பாஸ்போர்ட்டையும் திருப்பி கொடுக்காமல் சக்திவேலை தாக்கி தனி அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துவதாக சக்திவேலுடன் வேலை பார்த்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அங்குள்ள சக்திவேல் நிலையை அவரது நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தனது மகனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக மகனை மீட்டு சொந்த ஊர் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் பெற்றோர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.